கரிகாலன் பேசுகிறேங்க. நான் குடமுருட்டி ஆர்கே நகர் ராதாகிருஷ்ணன் நகரில் ஒரு இடம் 1057 சதுரடி. திரு ராதாகிருஷ்ணன் எங்கள்கிட்ட வந்து இந்த இடத்த வந்து முன் அட்வான்ஸாக 10 லட்சம் கொடுத்து இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன். அவர் வந்து எனக்கு வந்து பவர் பத்திரம் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பவர் பத்திரம் கொடுத்துருக்காரு. இந்த இடத்த கொடுத்ததுக்கு முன்னாடி இடம் வந்து திருமாவளவனுங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பின்னாடி இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு பின்னாடி வந்து அவர் வந்து இந்த இடம் ரோடுன்னு சொல்லி அந்த இடத்த வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஏன் இடம், இது பொதுவான இடம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது பொதுவான இடமே கிடையாது. அந்த இடம் வந்து அந்த இடம் போட்ட லேபட் போட்ட திரு ராதாகிருஷ்ணன் அவர் தான் ஓனர். அந்த ஓனருக்குன்னு தனியாக ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்த வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த இடத்த நான் அவர்கிட்ட வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இது இல்லாமல் ஒவ்வொரு நம்ம காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் வந்து ஒவ்வொரு காவல்துறை ஆய்வாளர்களும் மாறி வரும்பொழுது ஒவ்வொரு தடவையும் புகார் மனு கொடுக்குறார். எங்கள் 2 பேர்த்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்த பிறகு நேரடியாக இடத்திலே வந்து விசாரித்து அவரோட இடத்துல அவர் வேலை பார்க்குறாரு. நீங்கள் வந்து உங்கள் இடத்தோட பத்திரம் இருந்தால் கொடுங்க, உங்கள் இடத்த பத்திரமா இருந்தால் அவரை வேலை பார்க்காம இருந்துச்சுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவங்க எந்தோடைய பத்திரமும் காமிக்கிறது இல்லை. இது என்னோடய இடம்னு சொல்கிறாரு. ஆனால் நான் வந்து என்னோடய இடம்னு சொல்லி இந்த பத்திரத்தை காமிச்ச பிறகு ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் அவர் இடத்துல அவர் வேலை பார்க்குறாரு. நீங்கள் எந்த இடையிலும் அவருக்கு போகாதீங்க, அவரோட இடத்துக்கு நீங்கள் எந்த இடையிலும் போடாதீங்கன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக கவுனுகளில் விஜயபாஸ்கர் மற்றும் சுரேந்திர சார் மூலியமாக இந்த 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 விவரத்தை பற்றி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டானுங்க. மீண்டும் அதுகள் இல்லாமல் அடுத்த கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டார். கோர்ட்டில் கேஸும் போட்டு அது வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. இவருடைய இடம் சொல்லி தள்ளுபடி ஆகிடுச்சு. அடுத்த இவங்க கமிஷனர் அம்மாட்ட ஒரு மனு கொடுத்தாரு. கமிஷனர் அம்மாட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து போலீஸ் 2-3 போலீஸ் வந்து காவல்துறைகள் வந்து இடத்த வந்து பார்த்தாங்க. அவங்கள்ட்ட இந்த இடத்த பற்றி பத்திரத்தை நான் காமிச்சு பார்த்துட்டு அவங்களும் சொல்லிட்டா இது வந்து திரு ராதாகிருஷ்ணன் எங்கள் இடங்கிறது அவங்களும் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் மேற்கொண்டு என்னை வந்து ரொம்ப தொல்லைப்படுத்தி இந்த இடத்த வந்து அபகரிக்கிறதுக்காக இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது அவங்களோட இடமே கிடையாது. அவங்களோட இடம் மட்டும் இருந்தால் இப்போ தற்பொழுது அந்த பத்திரத்தை காமிச்சா இப்போயே அந்த இடத்த விட்டு நான் வெளியில் போக தயார் நிலையில் இருக்கிறேன். நான் 2வது வந்து இன்னும் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். ஒவ்வொரு காவல்துறை ஆய்வாளர்களும் மாற ஒரு கொடுத்துட்ருக்கேன். 2வது வந்து எனக்குன்னு ஒரு இது வந்து பேசுகிறது கூட இல்லை. இனிமேல் இவர்கிட்ட போகாத வேலைன்னு சொல்லி கூட அவங்கள்ட்ட வந்து எந்த இதுவும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு டைமும் அவங்க போய் சொல்ல அவங்களுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. என்னோடய பத்திரம் இருக்குது. என்னோடய பத்திரத்துக்காக பேசுகிறதுக்கு ஆள் இல்லைங்க. என்னோடய பேர் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறனால 37 காலமாக எந்த ஒரு அலிகேஷனும் இல்லாமல் எந்த ஒரு தவறுகளும் பண்ணாமல் 37 காலமாக எந்த தவறும் பண்ணாமல் தளபதிக்கு களங்கம் படுத்தாமல் என்னோடய குடும்பத்தாருக்கும் களங்கம் நடத்தாமல் திருச்சி மாவட்டத்தில் யாருக்கும் களங்கம் நடத்தாமல் என்னோடய பணியை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். என்னோடய களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே யாரோட தூண்டுதல்னு தெரியல, இல்லை இவங்களோட தூண்டுதல் பண்ணுறாங்களா எனக்கு என்ன இதுன்னு தெரியல. இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நான் போய் இன்னும் இவங்க மேலே கேஸ் போட போகிறேன். காவல்துறை ஆய்வாளரோட ஒரு மனு கொடுக்க போகிறேன்.